Hi friends, good evening. Welcome to our channel. Friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளான ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது செல்லிங்க்கு யூஸ் பண்றவங்களும் யூஸ் பண்ணலாம். பட் இது மோஸ்ட் ப்ரிஃபரபிளி ஃபார் தி பையிங் மட்டும் தான். ஸோ இதுல வந்து நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 10 minutes கேண்டல். செகண்ட் வந்து அந்த 10 minutes கேண்டலோட டைம் ஃப்ரேம், அதாவது 2-5 கேண்டல் இருந்து 2.25 கேண்டல் வரைக்கும் இருக்க 10 நிமிஷம் கேண்டல். அந்த கேண்டலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்கணும். தென் வந்து EMA 21 வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு புரியறதுக்கு வேண்டி அதனால ஸோ EMA 21 இது பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் தான் இதுல முக்கியமான விஷயம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பண்ணும்போது பேங்க் நிஃப்டினா CRPல வந்து ஸ்பாட்ல இருந்து 300 பாயிண்ட்ஸும், இன்கேஸ் நிஃப்டி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்பாட்ல இருந்து 100 to 150 பாயிண்ட்ஸ். 150 பாயிண்ட்ஸ் இது ரெண்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் செலக்ட் பண்ற மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து நான் 10 minutes கேண்டலோட 2 மணி 5 நிமிஷம் கேண்டலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது ஹை வந்து இந்த கேண்டலோட ஹை வந்து 41. இதை ரிமூவ் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ட்ரேட் எடுத்தங்காட்டி இது மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது ப்ரிஃபரபிளி என்னன்னா, நல்ல இப்போ வந்து ஃபுல் டைம் என்னால் மார்க்கெட் உட்காந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock ஒரு 150-145 வரீங்கன்னா ஒரு 2 o'clock வரான். 2 o'clock வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டலோட ஹையும் நான் லோவையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஹை அண்ட் லோவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு 10 minutes கேண்டலை வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். அப்போ வந்து எனக்கு வந்து இந்த கேண்டல் மட்டும் தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இருக்க கேண்டல்ஸ் எதுவுமே வந்திருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா 5 minutes கேண்டலுக்கு நான் டைம் ஃப்ரேமுக்கு மாத்திக்கிறேன். மாத்திட்டு எப்போ வந்து எனக்கு வந்து இந்த கேண்டலோட பாடி வந்து இந்த ஹை ஆர் லோ வந்து எப்போ கட் ஆகுதோ அந்த கட் ஆகிற கேண்டலோட லோல இருந்து நான் வந்து என்ட்ரி ஆகிக்குவேன். அதாவது 287 என்ற ரேஞ்சில் நான் என்ட்ரி ஆவேன். ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிறேன். அதே மாதிரி பாருங்க EMAவும் எனக்கு கரெக்டாக வந்து கிராஸ் ஓவர் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து நான் டவுன் ட்ரெண்ட் தான் போக போறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து கிளியர் கட்டாக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது ஹை அண்ட் லோ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி வந்து க்ளோஸ் வைக்கணும். அதாவது 5 minutes ஆர் 3 minutes டைம் ஃப்ரேம்ல ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம்ல வந்து உங்களுக்கு 3 minutes டைம் ஃப்ரேம்ல பாருங்க இந்த கேண்டல் வச்சிருக்காங்க, அடுத்த கேண்டல் வந்திருக்காங்க, அடுத்த கேண்டல் பாருங்க மறுபடியும் வந்துட்டு திருப்பி லோ வந்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு இந்த கேண்டல் வச்சிருக்காங்க, அந்த கேண்டலோட அந்த ஹையை கட் பண்ணவே இல்லை பாருங்க. பட் ஆனா இந்த கேண்டலோட லோவை பாருங்க கரெக்டா இந்த கேண்டல் வந்து கட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வந்து அடிஷனல் கன்ஃபர்மேஷன் நீங்க எடுத்துக்கணும். அப்படி எடுக்காம போனீங்கன்னா பாத்தீங்கன்னா அதுல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வரும்போது பாத்தீங்கன்னா இதற்குள்ள இருக்க மிட் வேல்யூ தான், அதாவது 308 இருந்து 364 இருக்கிற இந்த மிட் வேல்யூ தான் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கால்குலேஷனாவே வரும். இல்ல மேக்ஸிமம் எனக்கு வந்து ஒரு சின்ன பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போகுதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்னன்னா 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கலாம். இந்த லெவல்ல 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 60 பாயிண்ட்ஸ் வருதுன்னும் போது உங்களுக்கு அங்க 30 பாயிண்ட்ஸ் தான் வர செய்யும். ஸ்பாட்ல நம்மளுக்கு 60 பாயிண்ட்ஸ் வராங்கன்னா அங்க வந்து 30 பாயிண்ட்ஸ் வரதான் செய்யும். இன்கேஸ் நீங்க வந்து ரொம்ப டீப் இந்த மணி போறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசா போகுமே தவிர்த்து மற்றபடி எல்லாம் ரொம்ப சின்னதாக தான் வரும். ஸோ வந்து இதுல வந்து நீங்க மெயினா பார்க்க போறது வந்து 2 மணி 5 நிமிஷம் கேண்டலும் 2.25 கேண்டலும். ஸோ வந்து இது வந்து இன்னைக்கு நான் ட்ரேட் பண்ணது. ஸோ இது வந்து எனக்கு புட் சைட்ல தான் ட்ரிகர் ஆச்சு. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் டேல நம்ம போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 10 minutes டைம் ஃப்ரேமுக்கு மாத்திக்கிறோம். 2.5 கேண்டல் இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஹை அண்ட் லோவை நான் மார்க் பண்ணிட்டு நான் 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மாத்தியாச்சு. 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மாத்தின பிறகு இங்க பாருங்க இந்த கேண்டல வந்திருக்காங்க, லோவை வந்து க்ளோஸ் பண்ணவே இல்லை, வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கும் போதெல்லாம் நம்ம தாராளமா வந்து பெரிய டார்கெட்டாவே நம்ம பிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வர பட்சத்தில் நம்ம வந்து ஒரு பெரிய டார்கெட்டாவே நீங்க பிக்ஸ் பண்ணலாம். அதாவது இங்க பாருங்க 40,967 இருந்து 40,629 நியர் டு பாத்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் வந்திருக்காங்க. நம்ம 300 பாயிண்ட் கேப்சர் பண்ணல. இந்த இடத்துல இந்த லோவை கட் பண்ணதே நான் என்ட்ரி எடுக்கிறேன். 924 நான் என்ட்ரி எடுக்கிறேன்னா இங்க ஒரு 739 ஒரு 200 பாயிண்ட்னா எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு 100 பாயிண்ட் எனக்கு வந்து ட்ரிகர் ஆச்சுன்னா கூட போதும். இல்லை இன்கேஸ் நான் வந்து ரிஸ்க் எடுக்க தயார்னா இந்த EMI வந்து எப்ப கட் பண்ணி க்ளோஸ் வைக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸிட் ஆகலாம். இல்ல இந்த லெவலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம அதை புக் பண்ணிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்க முடிஞ்சது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ப்ரீவியஸ் டேவும் பார்த்தலாம். ஸோ இதை பத்தி பாத்தீங்கன்னா நான் இப்போ நிஃப்டிலையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த கேண்டல் தான் 2 மணி கேண்டல் ஹை அண்ட் லோ, ஹை அண்ட் லோ.
இங்கே பாருங்க நல்லா க்ளோஸ் வச்சிருக்காங்க. க்ளோஸ் வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி கேண்டல்ஸ்ல வந்து நமக்கு என்ட்ரி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ரொம்ப பெருசா போறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பிரேக் ஆனதுல இருந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ்க்கு மேல போறாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கண்டிப்பா கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வெயிட் பண்ணி கரெக்டா அந்த லெவலுக்கு வரும்போது 39,982 வரும்போது நீங்க என்ட்ரி எடுக்கலாம். ஸோ சேம் அதே ஸ்டாப் லாஸ் தான், அந்த 60 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா இந்த இடத்துலயே நீங்க என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுக்க வேணாம்லாம் சொல்ல. எதனால சொல்றேன்னா இங்க பாருங்க EMA 20க்கு மேல தான் அந்த கேண்டில் வந்திருக்காங்க, 21க்கு மேல அந்த கேண்டில் வந்திருக்காங்க. அதே மாதிரி பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வர்றதுல ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் நிஃப்டியும் பார்த்தலாம். நிஃப்டி ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்துக்கலாம். சாரி, இது நான் ரெகுலரைஸாக அது ட்ரேட் பண்ணிட்டு இருக்கனால அது மார்க் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இப்போ வந்து 2 மணி கேண்டல் ஹை அண்ட் லோ. நான் மேக்ஸிமம் பேங்க் நிஃப்டியில் தான் என்ட்ரி போயிருப்பேன், ஏன்னா அதில் தான் வாலடைல் ஜாஸ்தியாக இருக்கனால பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி போயிருப்பேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் மாஸ்டரைஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டிலேயே இது போகும், ஏன்னா இதில் வந்து ஸ்டாப் லாஸும் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் வைக்கவே இல்லை, இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் வைக்கல. ஸோ வந்து இந்த லெவலுக்கு கீழே வராங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி வரும். அதாவது 705, ஏன்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மி தான். 15 பாயிண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து 8 பாயிண்ட் தான் எனக்கு ஸ்டாப் லாஸ் வரும். ஸோ வந்து 15 நான் ஒரு 25 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ வந்து இந்த இடத்துல நான் கட் பண்ண இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் வருதுன்னா இதில் நீங்கள் கட் ஆனதுன்னு எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து 15 to 20 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்கே 706க்கு வந்திருக்காங்க, 706லேருந்து 687. அடுத்தது பாருங்க, திருப்பியும் போயிட்டு ரெஜெக்ஷன் அடிச்சு திருப்பியும் நல்லா ஃபர்தரா ஃபால் கொடுத்துருக்காங்க. இந்த கேண்டலே வந்து பாத்தீங்கன்னா இந்த EMA 20க்கு கீழே 20க்கு கட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா ஃபர்தரா ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல இருந்திருக்கு. பட் என்னன்னா ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு அகைன் ஒரு ஃபால் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பையிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான விஷயம் தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைங்க. நான்லாம் பண்றேன்னா பாத்தீங்கன்னா எல்லாருமே பண்ணலாம். ஏன்னா பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நான் அவ்வளோ பொறுமையால உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டேன். எனக்கு அந்த என்ட்ரி கரெக்டா இருக்கா இல்லையான்றதை மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஸோ இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா 550 to 585, ஸோ 35 பாயிண்ட் வந்திருக்காங்க. ஸோ 35 பாயிண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்க கிடையாது. நீங்க வந்து ரெண்டுத்தையுமே போட்டு வச்சுக்கணும், ரெண்டு சார்ட்டுமே, அதாவது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டு சார்ட்டுமே போட்டு வச்சுக்கணும். ரெண்டு சார்ட்டுமே போட்டு வைக்கும் போது தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து என்ட்ரி எதுல கிடைக்குது எதுல கிடைக்கலன்றதை பத்தி நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கல, அதே என்ட்ரியை நம்ம இங்க பாக்குறோம் அப்படின்னா இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி ப்ராப்பரா கிடைச்சிருக்குங்களா? அதாவது 508 to 510 to 482 அப்படி நம்ம பாத்தீங்கன்னா இதுல ஒரு 26 பாயிண்ட் நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து நியர்லி ஒரு 15 பாயிண்ட் தான் வந்திருக்கும். ஸோ வந்து இந்த ஸ்பைக்ல வந்து உங்களுக்கு அந்த 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பா அடிச்சிருக்காது. ஸோ இங்க பாருங்க, 15,507 இருந்து இந்த லெவலே நான் புக் பண்றேன் அப்படின்னா 555னா நம்மளுக்கு ஒரு நியர்லி ஒரு 30 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு நிஃப்டிலேயே கிடைக்குது. ஸோ நிஃப்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா மாங்கு நம்ம உட்காந்து 30 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கும், ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு அந்த என்ட்ரிக்கு எடுத்துட்டு போறதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இந்த மாதிரி சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்குன்னு உருவாக்கிக்கிங்க. ஸோ அப்படி உருவாக்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நானெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நான் உருவாக்கி வச்சிருப்பேன். ரொம்ப கசகசன்ட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டரை போட்டு இந்த இண்டிகேட்டர் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நானும் இப்போ ஒரு சில சமயத்துல யூஸ் பண்ணுவேன், எப்பொழுதும் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னுலாம் சொல்ல கிடையாது. பட் உங்களுக்குன்றத பாத்தீங்கன்னா நீங்க டிஃபைன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். தென் வந்து எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நீங்க ஓனா ட்ரேட் பண்ணுங்க, அடுத்தவங்களை வந்து டிபெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைவ் வரும். தென் வந்து நம்மளுடைய கூகுள் மீட் லிங்க்கும் வந்து நம்ம லைவ் வரும்போது டெலிகிராமில் ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே வந்து கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.